தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 21ஆம் நாள் 7/10/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை நாம் மாசாசிராக ஆலய வழிபாடுகளை செய்து கொண்டு இப்பொழுது இந்த நவராத்திரி என்கின்றதாகிய அன்னை பராசக்தியை மலைமகளாக அலைமகளாக கலைமகளாக போற்றி வழிபாடு செய்கின்றதாகிய நவராத்திரி விரதத்திலே இன்று 5வது திதி பஞ்சமி திதி. இது லக்ஷ்மி வழிபாட்டுக்குரியது. நேற்றைய தினம் ஆரம்பமானது லக்ஷ்மியுடைய வழிபாடு. இன்று பஞ்சமி திதி, நாளை சஷ்டி திதி வரையிலே இந்த லக்ஷ்மி பூஜை. இந்த மகாலட்சுமியை நாம் பல்வேறு வடிவங்களிலே பிரார்த்தனை செய்து பூஜித்து வழிபாடுகள் செய்வது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும், அஷ்டலட்சுமியினுடைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் அன்றாடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஒவ்வொரு வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இந்த வாழ்வு சந்தோஷமானதாக, ஆனந்தம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி பொங்குகின்றதாக அமையக்கூடியது. தனலட்சுமியாக, தானியலட்சுமியாக, வீரியலட்சுமியாக, விஜயலட்சுமியாக, நித்தியலட்சுமியாக, சத்யலட்சுமியாக, சந்தானலட்சுமியாக, சௌபாக்கியலட்சுமியாக இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருகின்றவளை இவ்வாறு நாம் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்வோம். குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்வது. ஆலயங்களிலே இவ்வாறு சிறப்பு பூஜைகளோடு ஸ்ரீசக்கர நவமாபரண பூஜை வழிபாடுகள் ஹோமங்கள் நடைபெறும். இல்லங்களிலே நாம் கொலைவைத்திருக்கப்படுகின்ற பொழுது முடிந்தவர்கள் நமக்கு அந்த வசதிகள் இருந்தால், இடவசதிகள் இருந்தால் ஒரு 3 சுமங்கலிகளையோ அல்லது 7 சுமங்கலிகளையோ அல்லது 9 சுமங்கலிகளையோ வீட்டுக்கு அழைத்து திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இந்த லட்சுமி பூஜை 3 நாளுமே செய்து கொள்ளக்கூடியது. திருவிளக்கு பூஜை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் லட்சுமி கடாட்சமும் நமக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த வருகின்ற சுமங்கலி பெண்களை அதேபோல் கன்னி பெண்களை எல்லாம் அழைத்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதோடு அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் உபச்சாரங்களை எல்லாம் நாம் கொடுத்து இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிறைந்து அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும், அருட்கடாட்சம் நிறைகின்ற பொழுது நமது வாழ்வில் பல்வேறு வகையான முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், ஆனந்தங்கள் இவையெல்லாம் நிறைந்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ இறையருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அதிகமாக நாங்கள் மற்றவர்களை அறிந்து கொள்கின்றோம். அவர்கள் யார் என்று எடை போடுகின்றோம். அவர்களை பற்றி நாங்கள் சில தீர்ப்புகளை வழங்குகின்றோம். அவர்களை நாங்கள் நல்லாக தெரியும், அவர்களை எனக்கு நன்றாக தெரியும் என்று சில வேளைகளிலே நாங்கள் இன்னும் பெருமையாகவும் அல்லது இருமாப்போடும் நாங்கள் அவர்களை பார்ப்பது உண்டு. மற்றவர்கள் யார் என்று அறிவது அவ்வளவு சுலபமல்ல. அவர்களுடைய பெயரை, ஊரை, அவர்களை பற்றிய சில விடயங்களை, தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல. நீண்ட காலத்தில் தான் அவர்களோடு கொள்ளுகின்ற உரையாடல்களிலே, அவர்களுடைய நடத்தை அவதானிப்பதிலே, அவர்களோடு கலந்துரையாடலிலே, அவர்கள் தங்களை பற்றி சொல்வதனால் நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். இப்படி நாங்கள் அறிவதற்கு முன்னதாக நாங்கள் மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அல்லது இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாங்கள் ரூபீகரிப்பதன் மூலமாகவும் அவர்களை பற்றி நாங்கள் சில வேளைகளிலே தவறான முறையிலே எடை போட்டு விடுகின்றோம். அப்படியான பார்வையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்வது செய்வதெல்லாம் எங்களுடைய சிந்தனைக்கு அமைவாகவே இருக்கின்றதை நாங்கள் சரி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். இயேசு ஒரு முறை தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள்? அவர்கள் சொன்னார்கள், இறந்து போன இந்த யோவான் மீண்டும் வந்திருக்கலாம், அல்லது எலியா மீண்டும் வந்திருக்கலாம், அல்லது இறைவாக்குனர்கள் ஒருவர் வந்திருக்கலாம் என்று இப்படி குழப்பமான முறையிலே, தவறான முறையிலே பதில்களை சொல்லுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது மக்கள் இயேசு யார் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பேதுரு அவருடைய சீடர்களுள் முதன்மையான சீடர், அவர் இயேசுவை நீர்தான் மெசியா என்று, கடவுளின் மகன் என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், இது உன்னுடைய சக்தி அல்ல, இறைவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனால் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வெறுமனே எங்களுடைய அறிவும் ஆற்றலும் போதாது, இறைவன் அருள் கூற வேண்டும். நானும் நீங்களும் இந்த இயேசு யார் என்பதை ஓரளவு நாங்கள் அறிந்திருந்தாலும், இந்த இயேசு உண்மையிலேயே எனக்கு யார் என்பதை என்னுடைய சொந்த அறிவு அனுபவத்தில் மட்டுமல்ல, இறைவன் எனக்கு அருள வேண்டும். அவர் ஒரு மறைபொருளாக, அவர் ஒரு இறைவனாக, தெய்வீக குணங்களோடு இருப்பதனாலே அந்த இயேசுவை அவர்களால் உடனடியாக அறிந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் நீண்ட காலமாக பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவை பற்றிய அறிவு என்பது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். இறைவன் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும், இறைவன் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் செபிக்க வேண்டும், அதற்காக நாங்கள் எங்களுடைய முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும், அதற்காக நாங்கள் இந்த இயேசுவை போல நாங்கள் வர வேண்டும் என்று ஆவல் கொள்ள வேண்டும். இயேசுவை நாங்கள் தேட வேண்டும், இந்த இயேசுவினுடைய விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவினுடைய போதனைக்கு நாங்கள் செவிமடுப்பது மட்டுமல்ல, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு நாங்கள் இயேசுவோடு நெருக்கமான முறையிலே வருகின்ற பொழுதுதான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் நாங்கள் அடுத்திருப்பவர்களையும் நாங்கள் மேலோட்டமாக பார்த்து, அல்லது நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப எங்களுக்கு லாபம் தரக்கூடிய அல்லது எங்களுக்கு விருப்பமான முறையிலே அயலவர்களை பார்த்து நாங்கள் தவறாக எடை போடுவதை விடுத்து, ஒவ்வொரு மனிதரும் அவர்களுக்குள்ளே மறைபொருளாக தெய்வீகம் இருக்கின்றது, அவர்களிலே நல்ல குணங்கள் இருக்கின்றது, மறைந்து ஆற்றல்கள், திறமைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிவதற்கு எங்களுக்கு திறந்த மனப்பான்மை இருக்க வேண்டும்.
இறைவன் அந்த திறந்த மனப்பான்மை இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு எல்லாம் தெரியும் என்று என்னுடைய உள்ளங்களை நாங்கள் மூடி மறைக்கின்ற பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் இருமாப்பு கொள்ளுகின்ற பொழுது, அடுத்தவர்களை அறிவதற்கோ அவர்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கோ அவர்களோடு நாங்கள் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதனூடாக எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் வளம்படுத்த முடியும் என்ற அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் இழந்து விடுகின்றான். ஆண்டவர் இயேசுவை அறிவதற்கும் அடுத்திருப்பவர்களை அறிவதற்கும் அதனூடாக நாங்கள் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதற்கும் எங்களையும் அடுத்தவர்களையும் வளர்ப்பதற்கும் எங்களுடைய உள்ளங்களிலே திறந்த மனப்பான்மையை தர வேண்டும் என்று இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.